டியர் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம சின்ன செம்பருத்தியை பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பாருங்க, இன்றைக்கி எவ்வளோ பூ. இன்றைக்கும் அது மாதிரி மழையில் ரொம்ப பூ இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் அடித்தோடனே நல்லா திருப்பியும் அதே மாதிரி திருப்பியும் நிறைய பூ வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், செடி முழுக்கவும் பூ, செடி முழுவதுமே பூ. அந்த பக்கம் இருக்குது, என்னால் அதை காமிக்க கூட முடியல. மழை தண்ணி இருக்குது கொஞ்சம். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இன்றைக்கி திருப்பியும் கொஞ்சம் வெயில் அடித்தோடனே அழகழகாக பூக்குது. இது நம்ம டிப்ஸு தான், இது நம்ம கொடுக்குற உரம் தான். வாழைப்பழத்தோல் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம பழத்தோல், எல்லா பழ வகை தோல்களையும் கட் பண்ணி போடுவேன். நல்ல காய் தோல் அப்படி எல்லாமே அதில் போட்டு நல்லா அதை மண்ணை கிளறி அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றிடுவேன். அப்புறம் காப்பி தூள் கரைச்சி ஊற்றுறது, கோதுமை மாவு கரைச்சி, வேண்டாத நம்முடைய கோதுமை மாவு, பயிறு வகைகள் எல்லாத்தையுமே நான் இதுக்கு கரைச்சி ஊற வச்சு கரைச்சி ஊற்றுவேன். அந்த மாதிரி ஊற்றுறதுனால தான் இது அவ்வளோ பூ பூக்குது. சின்ன செடியாக இருந்தோம் நம்ம தோட்டத்தில், நல்லா அழகாக பூக்குது. இந்த பூ கலர் ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட எங்கள் அக்கா பொண்ணு கூட இந்த பூ அழகாக பூக்குது, இதை பார்த்து இந்த பூச்செடியை பார்த்துட்டு அதை ஆசைப்பட்டு செடி வாங்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி இந்த செடி பார்த்தா விடாதீங்க. இது கிடைக்க கஷ்டம், ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா கூட இதுவாக இருக்குது. இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி, ஆனால் இதோடைய கீழே கிளையில் உள்ள சின்ன சின்ன இலைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த செடி வச்சா ரொம்ப பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த செடி ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.